இல்லாத படகு கவிழ்ந்ததில் பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சப் கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் உப்பளம் துறைமுகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வீராம்பட்டினத்தில் நேற்று முன்தினம் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற அனுமதி இல்லாத படகு கவிழ்ந்து பெண் ஒருவர் இறந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கலெக்டரின் உத்தரவின் அடிப்படையில் தனியார் படகு குழாம்கள் மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நேற்று மெரினா படகு குழாம் மற்றும் உப்பளம் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சப் கலெக்டர் புட்தி அகில் தலைமையில் வருவாய், மீன்வளம், துறைமுகம், சுற்றுலா மற்றும் கடலோர போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் நேற்று மாலை உப்பளம் துறைமுகத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்போது பயணிகளை ஏற்றி செல்லும் படகின் உரிமம், பாதுகாப்பு, படகு ஓட்டுநரின் லைசன்ஸ் உள்ளிட்டவைகள் குறித்து சப் கலெக்டர் ஆய்வு செய்தார். ஆய்வில் மெரினா படகு குழாமில் 45 நிறுவனங்களில் 120 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த படகுகளை இயக்குபவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகளை ஓட்டுபவர்கள் மூலமாக படகு விபத்து நடப்பதும் தெரிய வந்தது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 81,000 ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலையாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 30,000 முதலீடு செய்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல பிள்ளையார் குப்பத்தை சார்ந்த பெண் 30,565, குருவாம்பேட்டையை சார்ந்த பெண் 11,600, லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 6,899, சிவசக்தி நகரை சார்ந்தவர் 2,500 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 81,564 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் உழவர் சந்தையில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர் லாவகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்குள்ள 34ஆம் எண் கடையில் தேன்மொழி என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஓய்வு நேரத்தில் காய்கறிகளை பெட்டியில் அவர் அடுக்க சென்றபோது 6 அடி நீள சாரை பாம்பு இருந்ததைக் கண்டு கூச்சலிட்டார். இதனால் உழவர் சந்தையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அங்கு வந்த வேளாண் அலுவலர்கள் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் விரைந்து வந்து உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரை பாம்பை அரை மணி நேரம் போராடி லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் பிப்ரவரி 20 நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார். அனைவரும் திருக்குறள் கூறினர். நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன் தாசு, துணை செயலர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் MS ராஜா, போரிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலாந்து உயர்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இருக்கின்ற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ONDC நிறுவனத்தில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கொடியேற்று விழா இன்று காரைக்கால் ONGC அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று தொழிற்சங்க கொடியினை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருமான OS மணியன் ஏற்றி வைத்து தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட செயலாளர் MB ஓமலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசைமணி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மறைந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு தலா 10,000 ஊக்கத்தொகை அண்ணா தொழிற்சங்க நாகை மாவட்ட செயலாளர் STR ஐயா என்கின்ற
SR சிவபெருமாள் ஏற்பாட்டில் 6 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், சங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்று கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடுகின்ற இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்பி எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், இதற்கான முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் தன்னை வேட்பாளராக நினைத்து பணியாற்ற வேண்டும் என்றும், வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்பதில் அழுத்தம் திருத்தமாக்க முழு முயற்சியோடு போராட வேண்டும் என்றும் அவர் பேசினார். திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சினையில் இரட்டை வேடம் போடுவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுச்சேரி நோனாகுப்பம் பகுதியில் உள்ள தனியார் திடலில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது. அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும், எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலமாக புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கிறோம். சேர சோழ பாண்டியர்களும் நமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவை யாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்க வைக்கப்பட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்து கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறுவயதில் தமிழில் பேசினால் என் பள்ளியில் இலக்காரமாக நினைப்பார்கள். அப்போது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுகின்றனர். இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. லெமோரியா என்கின்ற குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதாரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வைக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தான். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்றவர்களெல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தனர். தமிழர்களின் தற்காப்பு கலைதான் குங்ஃபு கலையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடைகள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். புதுச்சேரியில் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக வைத்திருக்கிறேன். அதற்கான நான் குரல் கொடுத்து புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற போதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அதன் விளைவுதான் எழுச்சியை கட்சியாக வந்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரியை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கிறேன் என்றார். இதனிடையே மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை சீனிவாசன், வா சுப்பையா, அஞ்சலையம்மாள், வீரமங்கை குயிலி ஆகியோரை அறிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். தங்கம், வெள்ளி பொருட்களுக்கு பதில் திருமண சீர்வரிசையாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய மணமக்கள் திருமண விழாவில் நிகழ்ச்சி. புதுச்சேரி ராமநாதபுரத்தை சார்ந்தவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இலவசமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வருகிறார். இவருக்கும் பாத்திமா ஷைலா என்பவருக்கும் நேற்று முன்தினம் காலை திருமணம் நடைபெற்றது. தற்போதைய காலகட்டத்தில் திருமணம் என்றாலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சீர்வரிசையாக கொடுப்பதும் வழக்கம். இன்றைய நிலையில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இவர் தனது திருமணத்தை எளிய முறையில் அவரது குலதெய்வம் திரௌபதியம்மன் கோவிலில் செய்து கொண்டார். மேலும் சீர்வரிசையாக கொடுக்கும் தங்கம், வெள்ளி, வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றிற்கு பதிலாக மாணவர்களின் உடல் நலன் கருதி விளையாட்டு உபகரணங்களை சீர்வரிசையாக அவரது நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து பெற்று அதனை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு திருமண சீர்வரிசையாக வழங்கினார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன் கூறுகையில், செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள் ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார்.
பெண்களை தாக்கும் மார்பக புற்றுநோய் மற்றும் மகப்பேறு சார்ந்த புற்றுநோய்களுக்கான நவீன சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ முன்னேற்றங்கள் குறித்த ஒருநாள் சிறப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் முன்னணி புற்றுநோய் சிகிச்சை மையமான ஐஸ்வர்யா மருத்துவமனை இந்த மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டில் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் செயல் அதிகாரியுமான பேராசிரியர் டாக்டர் ராஜசுந்தரம் மற்றும் சென்னை ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருண் முத்துவேல் ஆகியோர் மாநாட்டை தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் உயர்தர சிகிச்சைகள் குறித்து பல முக்கிய உரைகள் நிகழ்த்தப்பட்டன. மார்பக புற்றுநோயை கண்டறிவதில் 3D மேமோகிராஃபியின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் தீபா செகு விளக்கினார். மகப்பேறு புற்றுநோய்களில் ஹைப்பர்தெரமிக் இன்ட்ராபெரிட்டோனியல் கீமோதெரப்பி முறையின் பயன்பாடு குறித்து டாக்டர் ருத்ரேந்திரா உரையாற்றினார். ஜைட்டோரெக்டிவ் அறுவை சிகிச்சை மற்றும் ரோபோட்டிக் ஸ்டேஜிங் மூலம் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் சூடோமிக்சோமோ பெரிட்டோனி போன்ற நோய்களுக்கு தீர்வு காண்பது குறித்து டாக்டர் ராஜசுந்தரம் விளக்க உரையாற்றினார். டாக்டர் வரதராஜன் எண்டோமெட்ரியல் புற்றுநோய், டாக்டர் ரிஷான் கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் டாக்டர் ராம்பிரபு இம்யூனோதெரப்பி ஆகியோர் அந்தந்த துறைகளில் ஏற்பட்டுள்ள நவீன மாற்றங்கள் குறித்து பேசினார்கள். மாநாட்டின் போது சமீபத்தில் இதயத்திறன் வெறும் 29% மட்டுமே இருந்த ஒரு வெளிநாட்டு நோயாளிக்கு சுமார் 10 மணி நேரம் மிகவும் சவாலான அறுவை சிகிச்சையை ஐஸ்வர்யா மருத்துவமனை வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் 11 லட்சம் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் கோவில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் மேலும் ஆலய பணியை துரிதமாக முடிக்க ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 11 லட்சம் நன்கொடையாக ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலூர் பாஜக கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 2026ஆம் ஆண்டிற்கான டைரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் வெளியூர் பாஜக கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான டைரி பாஜக கட்சியின் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன், மங்கலம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன், வில்லியனூர் சிவகணபதி நகர் முக்கிய ஊர் பிரமுகர்கள் சேகர், முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி, ஜெயராமன், புஷ்பதாஸ், குமாரசுவாமி, முன்னாள் ராணுவ அதிகாரி வேல்முருகன், திருமால், முன்னாள் காவல் அதிகாரி மன்னார், திருநாவுக்கரசு, சபதி, பிரபுராஜன் என்ற வெங்கடேசன், சரவணன், தொகுதியின் பொருளாளர் குணசீலன், பாண்டிய நகர் பாண்டியன், சிவகணபதி நகர் இளைஞர்கள் அரவிந்த், சரத்குமார், மிதுன், ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட செயலாளர் உதயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் இளைஞர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கைவாரக நந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி வீரத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் கொண்ட 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிலில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சந்நிதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 12 சந்நிதிகளும், 3வது தளத்தில் 9 நவகிரகங்களுக்கும் 12 சந்நிதிகளும் என மொத்தமாக 108 லிங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி சிறப்புமிக்க சதாசிவமூர்த்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதல்
முதல் யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் 20ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜையும் நிறைவடைந்து கடம் புறப்பாடுடன் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர், புதுச்சேரி, பாகூர், தவளக்குப்பம், உருவையாறு, மங்கலம் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சதாசிவமூர்த்தி சிவனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர திரண்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் சார்பிலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேந்தநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பரிவாரங்களை கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது சனிக்கிழமை பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை மங்கள இசை, விக்னேஸ்வரா பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாத்திரதானம், கடம் புறப்பாடு நடைபெற்ற விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகமும் தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேந்தநத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஜீவா நகரில் நடந்த 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி அங்காளா பரமேஸ்வரியம்மன் ஆலய 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. நேற்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் விஸ்வரூப அலங்காரத்தில் மயானத்திற்கு அங்காளம்மன் புறப்பட்டார். வழியெங்கும் அங்காளம்மன் முன்பு பல்வேறு வேடமிட்டபடி பக்தர்கள் நடனமாடியபடி சென்றனர். ஜீவா நகரும் மயானத்தை அங்காளம்மன் சென்றடைந்ததும் அங்கு அவருக்கு சிறப்பு வழிபாட்டுடன் பிரம்ம கபாலத்தை அங்காளம்மன் ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து மயானத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் மீது பூசாரிகள் சூறை விட்டனர். அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் சேகரித்தனர். மயான கொள்ளையில் MP வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதியின் செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காக்காயந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48ஆம் நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20வது நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்தின அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். அதனையடுத்து அவருடைய ஆதரவாளருக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.